வணக்கம். நம்முடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னு தான் கோவிலுக்கும் போகிறோம், ஜாதகம் பார்க்குறோம். தெய்வத்தை நம்புவதா, ஜாதகத்தை நம்புவதா? ஒன்று தாங்க. இப்போ தெய்வத்தை நம்பி வாழலாமா, ஜாதகத்தை நம்பி வாழலாமா அப்படின்னா, எந்த உறவு கெட்டு போயிருக்கோ அந்த வழியில் உள்ள தெய்வம் கெட்டு போச்சுன்னு தான் ஜோதிடம் வழிகாட்டும் உங்களுக்கு. அப்போ 8 அடி புள்ள 16 அடினா அந்த காலத்தில் பொழுதுபோக்கு. நம் குடும்பங்கள் கொண்டாடும் விழா தான் திருவிழா. ஒரே சமூகம் நான் பிறந்த ஊர்லேயும் இருக்கும், பக்கத்து ஊர்லேயும் இருக்கும். நான் வணங்கக்கூடிய அம்மன் என் ஊர்லேயும் இருக்கும், பக்கத்து ஊர்லேயும் இருக்கும். ஆனால் நான் அந்த பக்கத்து ஊரில் போய் சாமி ஆடினா என் சமூகத்தில் உள்ளவனே வெளியே அனுப்பிச்சிருவோம். காரணம், என் குலம் சாமி, அதாவது இறைவனடி சேர்ந்தார். இறைவன் வாழும் இடம் கருவறை, ஒரு குழந்தை தணிக்கும் இடம் கருவறை. இறைவனுக்கு மேலே உயிர் கொடுக்கறதும் நவதானியம். இந்த கிரகங்களுக்கு உருவமும் நவதானியம். சூரியன்னா கோதுமை நெல் தான் கொடுப்பாங்க, அதே கோதுமை நெல் தான் கலசத்தில் இருக்கும். உங்களுக்கு இதே நவதானியத்தை தான் இந்த இயற்கையினுடைய நவதானியங்கள் அந்த வைப்ரேஷனை அந்த கலசத்துக்கு நேர் கேப் விட்டுருப்பாங்க. அந்த கலசத்துக்கும் கருவறையினுடைய சிலைக்கும். அப்போது அழிந்த உருவத்துக்கு கொடுத்த அழியாத சிலை அப்படின்னா, ஒரு சிலையில் பல தலைமுறையினுடைய உயிர் அதில் இருக்கும். அப்போ அதனுடைய ஒரு ஒளி மாதிரி சாமி காளி கீழே போகிற மாதிரி படம் எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு ஒளி சூரியன் அளவுக்கு பிளம்பாய் நீங்கள் எதை நம்புறியோ, அதாவது எண்ணம் இறைவன் அப்படிமா. ஆண் பெண் படைப்பு தான் இறைவன் படைப்பில், ஆண் பெண் எல்லா இனத்துலேயுமே. அப்போது ஒரு பெண்ணை மனைவியாவோ, ஒரு பெண்ணை தாயாவும், ஒரு பெண்ணை அக்காவா, ஒரு பெண்ணை சித்தியா, ஒரு பெண்ணை அத்தையா, இப்படி பல உறவுகளாய் பிரிவு ஏற்படுத்தி இந்த மூலையில் இருக்கும். ஒருத்த மூல கோளாறுகள் உள்ளவனுக்கு இந்த பிரிவுகள் தெரியுமா? தெரியாது. அப்போது இந்த பண்பாடுங்கிறது இது எல்லாமே ஒவ்வொரு பெண்ணு தானே. இப்போ இதில் ஒருத்தனுக்கு சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா அத்தைங்கிற காரகத்துவம் கெட்டுடும். இப்போ நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா நமக்கு தாத்தா பாட்டி, அம்மாவுடைய அப்பா அம்மா நமக்கு தாத்தா பாட்டி. அதே மாதிரி நம் தாயும் தந்தையும் அவர்களின் தாத்தா பாட்டி 8 பேர். அதனால தான் அந்த 8 பேர் பிறந்த ஊரில் உள்ள அவங்கவுங்க குலத்துக்கு இதுக்கு தான் ஜாதிகள் அந்தந்த அந்த பிறந்த ஊரில் கம்யூனிட்டிங்கிறது அடையாளமாக இருந்தது. அதில் ஏற்றத்தாழ்வு பார்த்து பிரிவுகள் அதாவது சொல்லுவாங்கள்ல, நான் நீங்கிற பொறாமை. நம்மளே நம்ம வீட்டில் ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டை போய் எட்டி பார்ப்போம், கரண்ட் இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம்னா அவன் நல்லா இருக்கானே. அதே நம்ம அண்ணன் தம்பி பங்காளியாக இருந்தாலுமே நாம் கஷ்டப்படுறோம், அவன் நல்லா இருக்கான். அது எப்படிங்க சாமி? எங்களுக்கு நான் விழுந்து விழுந்து கும்புறேன். நீ கும்புற சாமி தாய் தகப்பனை சுற்றின பிள்ளையாருக்கு எந்த தோஷமும் கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது. நீ செய்கிற திதி தர்ப்பணமாக இருந்தாலும் அவனை வச்சு தான் கொடுக்கணும். ஒரு முச்சந்தியாக இருந்தாலும் பிள்ளையாரை தான் வைக்கணும். இந்த உலகமே அவன் காலடியில்ங்கிற வரான். தன்னுடைய தலை அருந்து போனாலும் அதுக்கு முன்னாடி அவருக்கு செருக்குங்கிற ஒன்று இருக்கும். யாருக்கு? பிள்ளையாருக்கு ஆணவம்னு ஒன்று இருக்கும். அந்த ஆணவங்கிற தலையை தான் வெட்டியிருப்பார். நீங்கள் பிள்ளையாரை சிவன் கொண்டுட்டாரும்பீங்க. ஆணவங்கிற தலை போனதுக்கப்புறம் ஞானம்ங்கிற அறிவு வந்ததுக்கப்புறம், அவருக்கு யானை தலை இல்லை, ஞானத்தலை. புரியுதுங்களா? ஞானம் அப்படிங்கிற ஒரு தலை. அப்போது அந்த ஞானம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் பிரபஞ்சம்னா என்ன, இந்த இதில் உலகத்தில் கெட்டதா நீ என்னவை, நல்லதா என்னவை, ஏன்னா நான் என் தாய் தந்தையை இறைவனை சுற்றினேன், எனக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு அவர் மறைபொருளாக சொல்லியிருக்காரு. உலகத்தில் முதல் பண்டிகை, தமிழ்நாட்டில் முதல் பண்டிகை, தமிழனின் முதல் பண்டிகை தை திருநாள் தமிழனுக்கு பண்டிகை. ஆனால் தமிழ்நாட்டில் முதல் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி தான். விநாயகனுக்கு தான் முதல் பண்டிகை. எல்லா இந்த இந்தியாவிலே எடுத்துட்டிங்கன்னா முதல் பூஜை விநாயகனுக்கு தான். ஏன்னா அவன் தாய் தந்தையை சுற்றினால் உலகமே அவன் காலடியில் விழுமா. அப்போ நம் தாய் தந்தை வழியில் உள்ள தெய்வத்தை வணங்கும் போது உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும். அதனால தான் சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகணும். உங்களுக்கு எந்த உறவு பகை, எந்த உறவு நல்லது செய்யலை, எந்த உறவு நல்லா வாழ்ந்த குடும்பம் கெட்டுப்போச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உணர்த்தக்கூடியது ஜோதிடம். அப்போ அந்த வழியில் உள்ள தெய்வம். அதனால தான் சொல்லுவான், உணவே மருந்து உறவே கடவுள். அந்த நோய்க்கு தகுந்த உணவையும் அதுக்கு தகுந்த உறவு சார்ந்த கடவுளையும் வணங்கினா மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். நம்ம தலைமுடி கூட நம்மளை கேட்டு இயங்காதுங்க. நம்ம உடம்புல இருக்க எந்த பொருள் நம்மளை கேட்டு இயங்கியிருக்கு. பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் நம்மளுக்காக பாடுபடுறவன் தந்தை என்பவன் முதல் ஹீரோ. நமக்கு ரோல் மாடலே அப்பன், மிகச்சிறந்த குரு. ஏங்க பிள்ளை முன்னாடி எதுவும் பண்ணாதீங்க, பையன் கெட்டு போயிடுவாம்பாங்க. ஏம்மா நீ தாய் நல்லா இருந்தால் தானே புள்ள நல்லா இருக்கும்பாங்க. அப்போ காரணம் என்ன? அந்த காரகத்துவம் என்ன சொல்லுது? தன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துது. அன்னையின் தந்தையின் வழியில் மிகச்சிறந்த குருவாக இருக்கீங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க. இங்கே சொந்த பந்தம் இன்றைக்கி இருக்கிற காலப்போக்குக்கு பணம் இல்லைன்னா வாழ முடியாது, 4 காசு இருந்தால் தான் நம்மளை மதிக்கிறான், பணம் இல்லைன்னா செத்தாக கூட தூக்கி போட மாட்டேங்கிறான். 3 நேரம் நீ கோடிக்கணக்கில் பணம் வச்சு நோய் வந்துருச்சுன்னா பணத்தள்ளி திங்க முடியாது, 3 நேரத்துக்கு மேலே சோறு திங்க முடியாது.
போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. நான் எதை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்கானோ அதை இந்த உடல்ங்கிற பேர் தான் இந்த பூமியில் அனுபவிக்கும். உயிர் அதையும் எடுத்துகிட்டு போகாதுங்க. புகழும் எடுத்துகிட்டு போகாது, பேரையும் எடுத்துகிட்டு போகாது, பணத்தையும் எடுத்துகிட்டு போகாது. உறவுகளில் தெய்வம் என் தாய் தந்தை. ஜோதிடர்களால் பாதிப்பு இல்லைன்னா என்னை தேடி பல ஜோதிடர்கள் வரமாட்டாங்க. நான் பார்த்ததில் நிறைய பேருக்கு ராசி தப்பாக இருக்குது, லக்னம் தப்பாக இருக்குது, நட்சத்திரம் தப்பாக இருக்குது. இது இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப கஷ்டப்படுவான். அதாவது இந்த விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிறதுக்கு காரணம் தாய் தகப்பங்கன்னு சொல்லி போன பதிவில் நான் பேசி, தாய் தகப்பங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் பயங்கர கஷ்டப்பட்டவன். ரொம்ப எடுத்த உடனே எனக்கு இந்த இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலை. நான் அதை திரும்பி பார்க்கணுங்கிறதுல நானே ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும் போது, எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் தனியாக இருந்தபோது சாப்பாட்டுக்கே இல்லாமல் ஒரு ரூமில் தனியாக இருப்பேன். அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்படும் போது ஒரு நாள் நானே போயிட்டு இதுக்கப்புறம் நான் எவ்வளோ நாள் இருப்பேன். இந்த கொரோனா பீரியடில், ஷார்ட் பீரியட் தான், கொரோனாவுக்கு ஆரம்ப ஸ்டேஜ், நிறைய உயிர் போயிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில். இப்போ நானே இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாதுப்பா, கடைசியாக என்ன ஒரு தடவை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பாட்ட. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எனக்கு அவ்வளோ 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் ஜாதகத்திட்டே சொல்லிடுவாங்க. உங்கள் பையன் பிறந்த நேரத்துக்கு ஒன்று உங்கள் பையன் இருக்கக்கூடாது, இல்லை நீங்கள் இருக்கக்கூடாது, தாய்மாமங்கிறது எல்லாத்தையும் அடிச்சிடும் அப்படி இப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. நானும் அந்த ஸ்டேஜுக்கு தான் போயிருந்தேன். இப்போ எனக்கே 8ஆம் அதிபதி சந்திரன் தான் லக்னத்தில், கேதுவே டிட்டாச்மெண்ட். 8ஆம் அதிபதி லக்னத்தில், அதுவும் அப்படி எந்த செவ்வாய்ங்கிற ஒரு பார்வை, அதுவும் சனியோட சேர்ந்து, இப்படி நிறைய மைனஸ் தான் இருக்கும் எனக்கு. அதுவும் வக்கரமானதுனால உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கடைசியாக எங்கள் அப்பாட்ட போயிட்டு கடைசியாக ஒரு தடவை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இதுக்கப்புறம் வாங்குவேனான்னு தெரியாங்க போது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா பையன் கேட்குறான் நீங்கள் என்ன அப்படிங்கும்போது அவன் எதையாவது பேசுவான் அப்படின்னார். இல்லை ஆசீர்வாதம் போது எங்கள் அப்பாவை 3 தடவை சுற்றி எங்கள் அப்பா அம்மாவை நிற்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கும்போது எங்கள் அப்பா சொன்னார், நான் மட்டும் வாழ்த்தலடா, என்னோட சேர்ந்து எல்லாரும் உன்னை வாழ்த்துவாங்க, நீ நல்லா இருப்படான்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அழுதார். அன்றைக்கி என் கண்ணு கலங்குச்சு. அப்போது அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது அந்த எண்ணம். அப்போ அந்த கண்ணீர் தான் வெளிப்படும். அன்பின் வெளிப்பாடு கண்ணீர், அதீத அன்பு, ஒரு கவலை கண்ணீர், ஒரு எல்லா பிரச்சனைக்கும் நம்மளுடைய உணர்ச்சிகளை காட்டுவது அந்த கண்ணீர். இப்போ மனுஷனுக்கு மட்டும் ஒரு சக்தி இருக்கும். ஒரு வீட்டில் நல்லது நடந்ததுன்னா உனக்கு கனவுல காட்சி உடனே கொடுத்துரும். மனிதனாக பிறந்தவனுக்கு சாவை கண்டா கல்யாணம் நடக்கும், கல்யாணத்தை கண்டா சாவு வரும். இந்த மாதிரி கனவு கண்டா இந்த பலன், இந்த கனவுக்குன்னு ஒரு பலன் வச்சுருப்பான் பாரு. இதுவே நிறைய தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்றைக்கி சித்தரிக்கப்பட்டதுனால கனவு எல்லாத்துலேயுமே குளறுபடி வந்துடுச்சு. நான் அது ஒரு டாபிக் வேறு நாள் பேசுகிறேன். ஏன்னா கடவுள் அப்போ நம் முன்னோர்கள் ஏதோ ஒரு வழியில் உனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு, ஏன்னா உன் அணுக்களின் பிரதிபலிப்பு தான் கனவு. உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் கனவில் வருவாங்க, என் கனவில் வரமாட்டாங்க. காரணம், என் தாத்தா பாட்டி என் குலத்தை சேர்ந்தவன், என்னுடைய பழக்கத்துக்கு உண்டான நண்பனோ தோழியோ இப்படி இருந்ததுன்னா என் அணுக்களும் என் உணர்வுகளும் அதனுடைய பிரதிபலிப்பு தான் காட்சி. அப்போ நன்மை தீமைகளை இறைவனுக்கு இந்த பிரபஞ்சம் மனிதனுக்கு உணர்த்துது. உனக்கு வரும் முன் காப்போம் அப்படின்னா வரதுக்கு முன்னாடி அது காட்டும். நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். நல்லா பாருங்கள், தீயை பார்த்தா தீ கனவில் வந்துச்சுன்னா ஒன்று உங்கள் வீட்டில் வயசுக்கு வருவாங்க, இல்லைன்னா தீ வந்துச்சுன்னா பெரும் கடன் வரும், பிரச்சனை வரும். அப்போ உங்களுக்கு அந்த ரத்தம் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுதில்ல, ரத்தப்போக்கு தான் அந்த உதிரிப்பு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காட்டிக்கிட்டே இருக்கும். நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம், சிவன் அவர் காட்சி கொடுத்ததுக்கப்புறம் பிள்ளையார் செஞ்சதை எனக்கு செஞ்சார். அவருக்கு ஞானம் வந்தது போல் எனக்கு வந்து தான் தெரியாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ தமிழும் ஜோதிடம், இப்போ தமிழ் உயிர் எழுத்துக்கள் எத்தனை? இப்போ தமிழ் வல்லினம் மெல்லினம் இடையினம். நம்ம காலங்களில் முக்காலம் இருக்கும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ இறந்த காலமும் வேலை செய்யுது. இறந்த காலம் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை படித்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இறந்த காலம் வேலை செய்யும். அதனால தான் ராகு கேது ரிவேட்ஸ். எப்படி ராகு கேது மட்டும் ஏன் ரிவேட்ஸ்? ஏன்னா ராகு நீச்சம் இங்கே, உச்சம் இங்கே, 7க்கு 7 கரெக்டாக இருக்கும். ஆனால் அது எந்த கட்டத்துக்கு போனாலும் ஒன்றா தான் மாறும். ஏன்னா ஒன்று தலை ஒன்று உடலுங்கிறான். அப்போ உடலுங்கிறது பெண்ணு. ஏன்னா சந்திரனால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் உடல். சந்திரன் 15 நாளைக்கு வளரும். நம்ம ஒரு பிறந்த குழந்தை வாலிப வயசு வரைக்கும் வளருவோம். அடுத்து மறுபடியும் குழந்தையாயிடும் வயசாயிடுச்சுன்னா. அப்போ வாலிபத்திலேருந்து அப்போ சந்திரனால் இருக்கக்கூடியது உடல். அப்போ தலைங்கிறது கேதுனா ஞானம். அப்போ தலைங்கிறது கேது தான். அப்போ கேதுங்கிறது பற்றற்றது. அப்போ சிவன்கிறது பற்றற்றது. எல்லா உயிர்களுக்கும் அவர் அழிக்கும் கடவுள் கிடையாது, அழிக்கும் கடவுள். அதாவது அரளிக்கும் உயிரை கொடுத்துருவார், வேம்புக்கும் உயிரை கொடுத்துருவார், பாம்புக்கும் உயிரை கொடுத்துருவார். அவர் அழிக்கும் கடவுள். இப்படி கிடையாது. அவர் கோயிலில் போய் சொத்தை எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது, எதையும் திருடிட்டு வந்துடக்கூடாது. சிவன் சொத்தை திருடுறதுன்னு நம்ம அப்பையும் சொத்தை நாம ஏன் திருட போகிறோம்? இப்போ எங்கள் அப்பா பேரில் சொத்து இருக்குது, எங்கள் தாத்தா பேரில் சொத்து இருக்குன்னா வேறு யாருக்காவதா எழுதி கொடுப்பாரு? அவர் சம்பாதிச்ச ஒவ்வொரு துட்டும் எனக்கு இல்லையா?
அப்போ அவருக்கு ஒரு நோய் இருக்குன்னா அது எனக்கு, என் தாத்தாவுக்கு ஒரு நோய் இருந்தால் அது எனக்கு வரதான் செய்யும். எங்கள் அம்மா வழியில் தாத்தாவுக்கு இருந்தாலும் எனக்கு வரும், ஏன்னா அந்த ஜீன் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த உணவு எடுத்து இந்த உடம்பை பார்த்துக்கன்னு சொன்னால் அதுக்கு 1008 வசனம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழும் இதுக்குன்னா இப்போ இந்த தமிழ்ங்கிறது உயிர் எழுத்துக்கள் 12. இப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள் இந்த தமிழில் 12 உயிர் எழுத்துக்களை வச்சு உருவாக்கிய மொழி மொத்த எழுத்துக்கள் வந்து 247. ஆங்கிலத்துக்கு மொத்தமே 24 எழுத்து தான். இந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா வருஷமும் 365 கொண்டு வந்துட்டான். உங்களுக்கு அந்த தை திருநாள் வந்து இப்போ பொங்கல் போனஸ் கொடுக்க மாட்டான், தீபாவளி போனஸ் தான். 1ஆம் தேதி இங்கிலீஷ் தேதிக்கு தான் சம்பளம் போடுவோம். அதனால் தமிழ் தேதி நிறைய பேருக்கு மாதமே தெரியாது, தேதியும் தெரியாது. அதை விடுங்க. இப்போ உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது 12, லக்ன கட்டம் 12. ஏன்னா லக்னம் தான் உயிர் நாடி. ஒரு ஜாதகத்தில் உயிர் நாடிங்கிறது லக்னம். அப்போ லக்னம் தான் உயிர் நாடி. அதே மாதிரி உங்களுக்கு ராசிங்கிறது உடல். அப்போ அதை சந்திரனை வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும். அப்போ 12 லக்னத்தை வச்சு உருவாக்கின அந்த உயிர் எழுத்துக்களை வச்சு உருவாக்குனது 247. அந்த உடலுங்கிற 27 நட்சத்திரத்துக்கும் 4 பாதம், 27 × 4, 27 × 4 108 பாதம் 27 நட்சத்திரத்துக்கு வரும். அதான் 108 நாள். ஓகேங்களா? அந்த 48 நாளுங்கிறது 12 ராசி, 9 கிரகம், 27 நட்சத்திரத்தை கூட்டா 48 நாள். அது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. அது தனி, அது ஒரு மண்டலங்கிறது அது வேற ஒரு கதைக்கு சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தொடர்ந்து பேச தான் போகிறோம், அதனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ 108ங்கிறத இதில் சேர்த்திங்கன்னா இந்த உயிரோட இந்த உடல், ஏன்னா உயிரும் உடலும் சேர்ந்தாதான் மனிதன். எந்த உயிரினமாக இருந்தாலும் உயிரும் உடலும் வேணும். அப்போ இந்த உயிரும் உடலும் சேர்ந்ததுன்னா மொத்தம் 8 7 15, மீதி 1 5, 355. 355. இந்த 355ல் மொத்தம் நம்மளை இயக்கிறது எத்தனை கிரகம்னா 7 கிரகம். இதில் ராகு கேதுவை சேர்த்திங்கன்னா 9, 9 5 14, மீதி 1 6, 3, 364 நாள் தமிழின் ஒரு வருஷ கணக்கு. எப்படி? தமிழின் உயிர் எழுத்துக்கள் வச்சும் சந்திரனுடைய உடலையும் வச்சு ஒரு வருஷத்தை கணக்கு போட்டிருக்கான். இந்த உயிரால் ஒரு மனிதன் உடல் கிட்டத்தட்ட 108, ஒரு வருஷம் வந்தால் 100 வயசு வரைக்கும் வாழுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த 247ங்கிறது சராசரி. ஒரு உயிர் வாழக்கூடிய வருஷம் 247 வருஷம் வாழலாம். ராஜராஜ சோழன் மாதிரி வீரியமாக இருந்தா. இப்போ திங்கிற உணவு ஹீட்டு. அந்த காலத்தில் தப்பான எண்ணம் வராது. காரணம் அந்த காலத்து உணவு, அந்த உணவு அவங்களுக்கு தப்பான, இப்போ உடம்பு பாடி ஹீட் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு தப்பான எண்ணம் வரும். அதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அது வந்து அதையும் சொல்லிடலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு இந்த உயிர் லக்கணம் இந்த 364ங்கிறது தமிழோட ஒரு வருஷம். அப்போ தமிழுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு முருகனுக்கும் தமிழுக்கும் ஒரு கணக்கு. அப்படின்னா இப்போ வந்து முருகனை வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ் குடி, முதல் குடி, மூத்த குடி முருகன் தான் ஆதிக்குடி. அப்படின்னா பூமிக்கு காரகத்துவமே செவ்வாய். அப்போ நம்ம வந்து இந்த நிலத்தை செவ்வாய் பகவானோ அது முருகனை குருவாகவும் தந்தையாகவும் நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு விஷயம் உருவாகணும்னா நமக்கு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அப்போ முருகன் என்பவன் மனித குலத்தின் தெய்வம். அதாவது நம்மலாம் சிவகோத்திரம், முருகனினுடைய பிள்ளைகள். நம்ம மனித குலம்ங்க, முருகன் தான் நமக்கு அப்பா, முருகன் தான் குரு, அப்பா சிவன், அப்பா சிவன். அப்போ அப்பாங்கிறது சூரியன், அப்போ தாத்தா. அப்போ நம்மளுடைய முப்பாட்டன் யார்? சிவன். நம்ம அப்பன் முருகன். அப்போ இந்த முருகன் வந்து எதை மையப்படுத்தி உருவாக்குனாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனையும் முருகனுக்கு தான். ஏன்னா அந்த பிரபஞ்சத்திலேருந்து தான் மனிதன் வந்தான்னு சொல்லியிருக்கேன். வானாய் மனாயின்னு போன பதிவில் சொன்ன மாதிரி மொத்தம் முருகனுக்கு வந்து 6 படை வீடு. முருகனுக்கு 6 வீடு. கார்த்திகை பெண்கள் 6 பேர், கார்த்திகை பெண்கள் 6 பேர் எடுத்து வளர்த்தது 6 வீடு. அதே மாதிரி உங்களுக்கு அவருக்கு 6 முகம், அதுவும் 3ஆக கொண்டு வந்துடுவாங்க எல்லாமே. 6 முகம். இப்போ உங்களுக்கு மனிதனுக்கு 6 அறிவு. முருகனுக்கு 6 முகம். முகம் என்பது என்னது? அறிவு. 6 முகம், மனிதனுக்கு 6 அறிவு. அவருக்கு 12 விழிகள், பகல் 12 மணி நேரம். அவருக்கு காக்கும் கரங்கள் 12. இரவு நேரத்தில் அந்த கையில் என்ன இருக்குன்னா அன்னையின் வேல் இருக்கும். இரவு நேரங்களில் கெட்ட காத்துக்கிட்ட இருந்தும் மிருகங்கள்கிட்ட இருந்தும் காக்கக்கூடிய கரம். ஒரு கோழி குஞ்சு தாய்கிட்ட இருந்தால் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமோ அதை மாதிரி நம்மளை இன்னல்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய கரம்
12. அப்போ இரவு 12 மணி நேரம், மொத்தம் 24. நவபாஷான சிலையால் முருகனை செதுக்குவாங்க. நவபாஷானம்ங்கிறது 9 கிரகங்களால் வரக்கூடிய நன்மை யோகம். 9 வகை விஷம் மருந்தாக மாறக்கூடிய இடம் கடல். உதாரணம் சொல்கிறேன். அந்த 9 வகை மருந்தும் அவருக்கு பழனியில் மலை செஞ்சாங்க, பழனியில் சிலை செஞ்சாங்க. அந்த 9 வகைங்கிறது 9 கிரகம். அந்த கிரகங்களால் வரக்கூடியதை நம்ம தோஷம்னு சொல்கிறோம். அந்த 9 வகை விஷத்தால் மருந்தாக மாற்றக்கூடிய சக்தி முருகனுக்கு உண்டு. ஆனால் சித்தர்கள் அதை செஞ்சாங்கன்னா மூலிகையில் செஞ்சாங்க. அப்போ அப்பேற்பட்ட மூலிகைகள் கலக்கிற இடம் கடல். உப்புல கிருமியே உற்பத்தி ஆகாது. அப்பேற்பட்ட உப்புல 4000 வருஷம் திமிங்கலம் வாழுது. எத்தனை வருஷம்? 4000 வருஷம். காரணம் என்ன? எண்ணற்ற நதிகள் பல்லாயிரம் வருஷமாக கடலில் தான் கலக்குது. உப்புல கிருமியை உற்பத்தி ஆகாது. சாக்கடையும் செட்டி டேங்கியும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல கிருமி நாசினியாக பயன்படுத்தினது உப்பு. அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே உப்பையும் மஞ்சளையும் கரைச்சி தொளிச்சோம்னா நெகட்டிவ் வெளியில் போயிடும். லட்சுமிக்கு கடவுள் உப்பு. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் தான் லட்சுமி. அப்போது லட்சுமிக்கு கடவுள் உப்புனா அந்த உப்பு இருக்கிற இடத்துல தான் பெருமாள் இருக்கார். பெருமாள் பள்ளி கொள்ளும் இடம் கடல். பெருமாள் பள்ளி கொள்ளும் இடம் கடல். அதனால தான் பெருமாள் பார்க்கடல் கண்ணன்னு சொல்லுவாங்க. பார்க்கடலில் அவர் படுத்திருக்கார். அப்போ அந்த உப்பில் எந்த உயிருமே உற்பத்தி ஆகாது. ஆனால் உங்களுக்கு பல்லாயிரம் உயிர்கள் கடலில் இருக்குது. எந்த நோய் வந்தாலும் நீ கடல்வாழ் உயிரினம் சாப்பிடலாம். ஆனால் எந்த நோயும் கடல்வாழ் உயிரினத்துக்கு வராது. அதை செத்தாலும் அது கெடாது. எப்படி? கெட்டாலும் மேன்மக்கள். இங்கே சாம்பல்னா கடலில் கொண்டு போய் அஸ்தி எதை கரைச்சாலும் கடலில் கலக்கும்னு சொன்னேன்னா கனெக்ஷன் எங்கே ஆகுது பாருங்கள். அப்போ அந்த கடல் உள்ள பொருள் எதுவும் கெடாது. அது காஞ்சாலும் கருவாடு தான், அதுவும் கெடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படி அந்த எண்ணற்ற மூலிகைகள் கலக்கிறது. திருச்செந்தூரில் குற்றாலங்கிற ஒரு அருவியில் இருந்து பக்கத்துலேயே கலக்கும். குற்றாலத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்கும். அந்த அருவி பக்கத்திலே சிவன், குற்றாலீஸ்வரர்னு பேர். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தியங்களை கட்டி போட்டிருப்பாங்க அதில் சங்கிலி வச்சு. அந்த மூலிகை தண்ணி பட்டால் பைத்தியமே தெளிஞ்சிருமா. அப்போ அப்பேற்பட்ட மூலிகை அதில் தெளியும் போது, திருச்செந்தூர் கடலில் கலக்கும்போது, அசுரனை வென்ற இடம், தேவரை காத்த இடம். கடலில் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். விஷம் வெளியில் வந்துச்சு. அமிர்தங்கிற கலசம் கிடச்சிது. மனித உடல் முருகன் கோயிலில் மொட்டை ஸ்பெஷல். அப்போ ஏன் பிறந்த குழந்தைக்கு ரோமெல்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடியே, நிறைய ரோமங்கள் அதிகமாக வளர்கிறதுக்கு முன்னாடி இந்த துவாரங்கள்லாம் அடப்படுறதுக்கு முன்னாடியே அந்த திருச்செந்தூர் கோயிலில் தான் மொட்டை போடும். 3 மொட்டை 5 மொட்டை ஏன் போடுறாங்க அப்படின்னா, குலம் தெரியாதவன் முருகன் கோயிலை கும்பிடோம்னா நம்மளுடைய குலமே முருகன் குலம் அப்படிங்கிறக்காக. ஏன்னா குலம் தெய்வம் தெரியாதவனுக்கு முருகன் தான் குலதெய்வம்னா, மனித குலத்தின் தெய்வம் முருகன். ஆனால் அதில் உன் குலம் எதுன்னு தேடலைன்னா பிரச்சனை வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அது பெரிய கதை. அதாவது ஆன்மீகம்ங்கிறது ஆழ்கடலில் எடுக்கக்கூடிய முத்து. அது ஏற்பட்டவன் கையில் தானாக வந்துடும். ஏன்னா கடலில் மிதந்து உன் கைக்கே வந்ததுன்னா அது நீ செஞ்ச புண்ணியம். எனக்கு இது எந்த அளவுக்கு உண்மை சாத்தியம்னு தெரில. எனக்கு தோன்றதை தான் பேசுகிறேன். நான் இது ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஓகேங்களா? நம்ம படிக்கும்போதே ப்ரிப்பேர் பண்ணலை. அதே மாதிரி முருகன் அந்த கடலில் நம்ம மொட்டை போட்டு குளிக்கும்போது அந்த எண்ணற்ற மூலிகைகள், இந்த உப்பு நம்ம உடம்புல எண்ணற்ற மூலிகைகளோடு அந்த உப்பு நம்ம உடம்புல அந்த மொட்டை போட்டை ஏதாவது போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகள் எல்லாம் செத்துரும். நோயற்ற அதனால தான் விஷம் வெளியில் போயிடும். அமிர்தங்கிற கலசம் உனக்கு கிடைக்கும். இப்போ கடலில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆக்சிஜன் சர்க்குலேஷன் பண்ணுறது மரம். ராத்திரியில் கார்பன் டை ஆக்சைடு விட்டுடும். நான் சுவாசித்த காற்று நீ சுவாசிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. நாம் சுவாசிச்சுட்டு விடுற காற்று கார்பன் டை ஆக்சைடு. நம்ம விடுற காற்றை யாருமே சுவாசிக்க இந்த மூக்கு ஒத்துக்காது. ஏன்னா நீங்கள் விஞ்ஞானத்தில் இருக்கீங்க, அது மெய்ஞானம். விஞ்ஞானத்தில் ஒரு பூவின் வாசனையை நுகர முடியாது. வாசனைக்கு உருவம் கிடையாது. அதே மாதிரி தான் ஆன்மீகம்ங்கிறது அந்த அர்த்தத்தின் உணர்வை புரிந்தவனுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அப்போ உங்களுக்கு உணர்வுகள் தான் தெய்வம் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய எண்ண அணுக்கள் உணர்வுகள். அப்போ உங்களுக்கு இந்த கடலில் போய் சேர்ந்து நம்ம குளிக்கும்போது எண்ணற்ற துகள்கள் வழியாக இருந்தது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வங்கிற ஒன்று தந்துடும். இப்போ கடலில் என்னென்ன உற்பத்தி ஆகும்னு சொன்னேன். ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிற இடம் கடல். ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகிற இடம் கடல். சோடியம் உற்பத்தி ஆகிற இடம் கடல். கால்சியம் உற்பத்தி ஆகிற இடம் கடல். சூரியனை மறைப்பது போல் காட்டுவது கடல். உங்களுக்கு விட்டமின் கிடச்சிரும். அப்போது உனக்கு அத்தனை பொருளும் அந்த கடலில் இருக்குது.
அதனால தான் 4000 வருஷம் திமிங்கலம் வருது. ஒன்றால் 247 வருஷம் வாழ முடியாதா? அப்போது கொரோனாவுக்கு மருந்து தேடி அலையிற. இப்போ நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜுக்குமே நிறையா பேருக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ கீரை, பழங்கள், காய்கறிகள்லாம் அணுக்கள் உயிரோடு இருக்கும். ஏன்னா நம்ம இயற்கையிலேருந்து பரிணாம வளர்ச்சி நம்ம அணுக்கள் செத்து போச்சுன்னா அடுத்த தலைமுறையே இருக்காது. அணுக்கள் செத்து போச்சுன்னா நோய் வந்துடும். அப்போ நமக்கு உயிர் உள்ள பொருள் காய்கறி. ஒரு உயிர் செத்துடுச்சுன்னா அதனுடைய அணுக்கள் செத்துடும், பாக்டீரியா வந்துடும். பொதுவாகவே மனிதனுடைய தோல் பிளேடு பட்டால் கூட வெட்டிடும், லைட்டாக நெகம் கீறினா கிழிஞ்சிரும், அவ்வளவு மென்மையானது. ஆனால் மிருகங்களினுடைய சாதா கோழி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதனுடைய தோல் வலிமையானது. அப்போ அதனுடைய இறைச்சி ஹார்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறான்னா அதனுடைய செரிமானங்கிறது பாக்டீரியாவும் வந்துடும். கொன்னப்பாவும் தின்னா போச்சுன்னா உடனே சாப்பிட்டா கூட ஓரளவுக்கு பிரச்சனை கம்மி. ஏன்னா அதனுடைய அணுக்கள் உயிரோடு இருக்கும். இப்போ நம்ம அதை சாப்பிடும்போது என்ன ஆயிருன்னா நமக்கு பல வியாதிகளை உண்டு பண்ணும். இப்படியெல்லாம் இன்றைக்கி இருக்க திங்கிற தீனிக்கெல்லாம் கடலில் மாதத்துக்கு ஒருக்கா குளிக்கணும். எப்படி இயற்கையில் மருந்து என்னும் கொடை. அதாவது சித்தர்கள் வாழ்ந்தது 40,000 வருஷம், 4,000 வருஷம், 30,000 வருஷம்னு சொல்கிறாங்க. நவபாசானத்தையும் மருந்தாக மாற்றினது மூலிகை மட்டும்தான். நீங்கள் திங்கிற மாத்திரை ரசாயனம் தானே. பல் விளக்குற பல்பொடின்னு பவுட்ரு வந்துச்சுங்க, இன்றைக்கி அதையே காணும். ஏன்னா என்னுடைய கறியையும் உப்பையும் அதுதான் கெடுத்துச்சு, வேப்பங்குச்சியும் அதையும் தான் கெடுத்துச்சு. மரத்துலேருந்து கம் எடுத்தோம், ஒரு விளம்பரத்தை போட்டு 4 மீனை பிடிக்கிற மாதிரி காட்டினா என் கம்மு போச்சு. இப்படி ஒரு தலைவலி காய்ச்சலுக்கு 4 மாத்திரை கடையில் விற்றுச்சு. இன்றைக்கி தெருவுக்கு 4 இருக்குது. ஏன் மருந்து எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, நோய் எண்ணிக்கையும் அதிகமாக தானே இருக்குது. நீங்கள் பால் முட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, யாருமே காய்கறி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சித்த வைத்தியத்தை செய்யுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரிஜினல் பச்சளை வைத்தியம், அது உயிர் உள்ளது. இது ரசாயனம், அது எப்படி ஒன்றை காக்கும்? கண்டிப்பாக காக்காது. நோயை இது வேணால் நம்ம ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சேர்க்கும்போது மைனஸோட மைனஸ் இது சேர்க்குறாங்க. நம்ம +2 ++, டபுள் ப்ளஸ்ஸு, இது 2 மைனஸை ப்ளஸ்ஸு. அதாவது நீங்கள் மைனஸோட மைனஸை ப்ளஸ் ஆக்குறீங்க. நம்ம முன்னோர்கள் ப்ளஸ்ஸோட ப்ளஸ்ஸு சேர்த்து ப்ளஸ் ஆக்குனாங்க. புரியுதுங்களா? இது கணக்கு. அப்போது நமக்கு வாழ்க்கைங்கிறது கணக்கு தானே. அப்போ ஒவ்வொரு நாளும் கணக்கு பண்ணி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தமிழுக்கும் முருகனுங்கிறதும் அதை வச்சு உருவாக்குனது தான். முருகன் இன்னொன்று சொல்லியிருப்பார், என் நாடு என் மக்கள் என்று நான் தனித்து இருக்க போகிறேன், முடிந்தால் எல்லோரும் என்னை அங்கு வந்து பாருங்கள். அங்கேயே தங்குங்கள்னு சொல்லியிருக்க மாட்டார். உலகத்தையே சுற்றி வருவார். பிள்ளையார் தாய் தகப்பனை சுற்றி வந்துடுவார், எல்லாம் கிடச்சிரும். ஞானம்ங்கிற கனின்னா உங்களுக்கு அது வேற ஒரு விஷயத்துக்கு சொன்னதுன்னு வச்சுங்களேன். அது உதாரணத்துக்கு மாம்பழத்தை கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு பிள்ளையார் தாய் தகப்பனை சுற்றினோன்னே எல்லாம் கிடச்சிரு. முருகர் உலகத்தையே சுற்றி வருவார், ஒன்றும் கிடைக்காது. அப்போ தான் ஆண்டியா மலையில் நிற்பார். அப்போ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். குன்றுன்னு என்னது மேடம்? நான் படிக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இமயமலை இப்படி படித்தேன். கடல்லிருந்து எங்கெல்லாம் நிலத்திட்டுகள் இருக்கோ, மணல் பரப்பு இருக்கோ, அதைத்தான் நான் மணல் குன்றுன்னு தான் படிச்சிருக்கேன். நான் மலையை குன்றாக படிக்கவே இல்லை. நான் படிக்கும்போது மலையை மலைன்னு படிச்சிருக்கேன், மணல் குன்றுன்னு அப்போ எங்கெல்லாம் மணல் குன்றுகள் இருக்கிறதோ, கடல் மட்டத்துக்கு மேல்பரப்பு நிலப்பரப்பு இருக்குதோ, அங்கெல்லாம் உயிரினங்கள் வாழும். ஏன்னா உயிரினங்களுக்கு கடவுள் முருகன். அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மண்ணில் நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு மரமோ செடியோ கொடியோ பறவையோ தாவரமோ விலங்கோ பிற மண்ணில் வாழாது. நாம் ஒரு செடியை பிடுங்கி நட்டு வச்சா கூட அதுலேருந்து உயிர் மண்ணுன்னு எடுப்போம். இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறதுக்கே, பக்கத்தில் நட்டு வைக்கிறதுக்கே, நீ அதர் ஸ்டேட்டுக்கும் போது அந்த செடியை காஞ்சு போவோம். ஏன் வெளிநாட்டில் முருங்கைக்கீரைனே ஒன்று கிடைக்காது, வேணால் பவுட்ரு பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ அவன் பொருள் கெட்டு போகுது, பாதுகாக்க முடியலன்னு நம்ம ஊரில் கையேந்த வந்தவன் தானே கடைசியில் எல்லாம் முட்டா பயலுள்ளா இருக்கான்னு ஆட்சி பண்ணிட்டான். இன்றைக்கும் அதே சிந்திக்காமல் அவன் பொருளை தான் அவன் இங்கே எடுத்துகிட்டு போனதை அங்கேருந்து விற்றுக்கிட்டு இருக்கான். அதான் சொன்னேன், உன்னுடைய அறியாமை இயலாமை அது உன்னை கொண்டுடும். பணம் காசு சேர்க்குறேன்னு ஓடுறேன், அடுத்த தலைமுறையே இருக்காத, நீ யாருக்கு சேர்த்து வைக்க போகிற? எங்கள் அப்பையும் சேர்த்தது எனக்கு, என் பிள்ளை இருக்கு, என் பிள்ளைக்கு வாரிசு இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியலையே. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உணவு விஷம், விதை இல்லை, நிறைய பேத்துக்கு குழந்தை இல்லை, நிறைய பேத்துக்கு கண்ணு தெரியல, ஒன்றுமே இல்லை, அணுக்கள் செத்துக்கிட்டே இருக்குது. அப்போது என்னுடைய நிலம் மலடு, பெண் மலடு, அடுத்த தலைமுறை இல்லாத நான் பணத்தை சேர்த்து வச்சுட்டு யாருக்காக விட்டுட்டு போகிறேன்? என் தலைமுறை இல்லாத என் மனித குலங்கிறது என்னுடைய குலத்துக்காக நான் போராடுறேன். அவன் குலத்துக்காக அவன் போராட.
முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற காய்கறிகளை தின்னு, முடிஞ்ச வரைக்கும் இன்னும் முருங்கை மரம், நாட்டு மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, சில மரங்கள் செடிகள் இருக்குது, அதை அப்படியே கொஞ்சம் பெருக்குங்கிறேன். உங்களுக்கு முருகனுக்கும் தமிழுக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம மண்ணில் விளையிற பொருள் காய்கறிகளை உண்டு வாழ்ந்தாலே உங்களுடைய அடுத்த தலைமுறை ஒரே அடியாக வளராது. இப்போவே 40 வயசில் எல்லாம் வந்து இப்போ அடுத்து கல்யாணம் பண்ணாதது இப்போ நிறைய பேர் சிங்கிள் பசங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறும். ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழுக்கு இதுக்கும் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அடுத்து ஜோதிடம்னா எந்த கிரகம் எதில் இருந்தால் உங்களுக்கு தோஷம்னு சொல்கிறீங்கல்ல, அந்த தோஷத்தை பற்றி உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன்.